இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிளட் மூன் முழு சந்திர கிரகண நிகழ்வை கண்டுகளித்த மலேசியர்கள். பிளட் மூன் என்று அழைக்கப்படும் முழு சந்திர கிரகணம் நேற்றிரவு மலேசிய வான்வெளியை அலங்கரித்தது. பூமிக்கு மிக அருகில், அதாவது தோராயமாக 3,64,773 கிலோமீட்டர் தொலைவில் சந்திரன் இருக்கும்போது இந்த நிகழ்வு ஏற்படுகிறது. இதனால் பூமியின் நிழல் சந்திரனை முழுவதுமாக மறைக்கிறது. கிரகணத்தின் உச்சத்தில் பூமியின் வளிமண்டலத்தால் சூரிய ஒளி விலகல் ஏற்படுவதால் சந்திரன் சிவப்பு நிறத்தில் தோன்றும். இதுவே பிளட் மூன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் இந்த இரண்டாவது சந்திர கிரகணம் சரியாக இரவு 11:28 மணிக்கு தோன்றி விடியற்காலை 2 மணி வரை நீடித்தது. பொதுமக்களுக்கான வாய்ப்பளிக்கும் வகையில் மைசா எனும் மலேசிய விண்வெளி நிறுவனம் பல்வேறு நிறுவனங்களுடன் இணைந்து நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல இடங்களில் முழு சந்திர கிரகணத்தை காணும் திட்டம் ஏற்பாடு செய்தது. கோலாலம்பூர் பிளானட்டேரியம் நிகேராவில் தொலைநோக்கி வாயிலாக பொதுமக்கள் அந்நிகழ்வை கண்டு களித்ததும் குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட கண்டங்கள் முழுவதும் இந்த நிகழ்வை கண்டு களித்தனர். செகாமட் நிலநடுக்கம் சேதமடைந்த அரசு கட்டிடங்களை சரி செய்ய 5,50,000 ரிங்கிட் ஒதுக்கீடு. அகமது மஸ்லான். ஜொஹூர் செகாமாட்டில் அண்மையில் ஏற்பட்ட வலுவற்ற நிலநடுக்கங்களில் 15 அரசு அலுவலக கட்டடங்கள் சிறிய அளவிலான சேதங்களை சந்தித்துள்ளன. அவற்றை பழுதுபார்க்க 5,50,550 ரிங்கிட் செலவாகும் என கணிக்கப்படுவதாக பொதுப்பணித்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ அகமது மஸ்லான் தெரிவித்துள்ளார். இவ்வேளையில் தனியார் குடியிருப்புகளில் சிறிய பழுது ஏற்பட்டதாக கூறி 62 புகார்களும், பள்ளிவாசல்களில் சிறிய சேதம் ஏற்பட்டதாக 2 புகார்களும் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் நில அதிர்வு அபாயம் உள்ள வரைபடத்தில் செகாமாட்டையும் பக்கத்து மாவட்டமான பத்துபஹாட்டையும் சேர்த்துக் கொள்ளவும் பரிந்துரைக்கப்பட்டதாக மஸ்லான் சொன்னார். இதற்கு முன் ஆகஸ்ட் 24 முதல் செகாமாட்டில் தொடர்ச்சியாக 6 முதல் 7 வலுவற்ற நிலநடுக்கங்கள் பதிவாகியது குறிப்பிடத்தக்கது. எஸ்டிஆர் மற்றும் சாரா உதவிகள் வாயிலாக 6,75,000 இந்தியர்கள் பயன். நிதி அமைச்சு தகவல். எஸ்டிஆர் எனப்படும் ரஹ்மா ரொக்க உதவி நிதி பெறுநர்களில் இந்தியர்கள் சுமார் 6,75,000 பேர் என நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு எஸ்டிஆர் மற்றும் சாரா உதவி திட்டத்தின் வாயிலாக அவர்களுக்கு 970 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டதாக செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் கேட்ட கேள்விக்கு மேலவையில் அமைச்சு பதிலளித்தது. இது கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட 670 மில்லியன் ரிங்கிட் நிதியை விட 45 விழுக்காடு அல்லது 300 மில்லியன் ரிங்கிட் அதிகமாகும். 2022ஆம் ஆண்டு அப்போதைய அரசாங்கத்தின் மலேசிய குடும்ப உதவி திட்டத்தின் கீழ் இந்தியர்கள் பெற்ற உதவியை விடவும் இத்தொகை பெரியதாகும். அப்போது 578 மில்லியன் ரிங்கிட் சமூகத்திற்கு ஒதுக்கப்பட்டதை அமைச்சு சுட்டிக்காட்டியது. வசதி குறைந்த மக்கள் தங்கள் வாழ்க்கை செலவின உயர்வை சமாளிக்க உதவும் இதுபோன்ற உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதை மடானி அரசாங்கம் உறுதி செய்யும் என அது கூறிற்று. போலி முதலீட்டு மோசடியில் சிக்கிய பெண் $500,000 மில்லியனுக்கும் அதிகமான இழப்பு தொகை. முகநூலில் விளம்பரப்படுத்தப்பட்ட போலி முதலீட்டு திட்டத்தில் சிக்கிய 55 வயது பெண் ஒருவர் மொத்தம் 5,71,242 ரிங்கிட்டை இழந்துள்ளார். கடந்த ஆண்டு அதிக லாபம் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தெரியாத நபருடன் தொடர்பு கொண்ட அம்மாது $500,000 மில்லியனுக்கும் மேலாக பண பரிவர்த்தனை செய்துள்ளார். முதலீட்டு கணக்கில் 8,04,000 ரிங்கிட் லாபம் காட்டப்பட்ட நிலையில் அப்பெண் அந்த பணத்தை எடுக்க முயன்ற போது அவரின் கணக்கு முடக்கப்பட்டதை அறிந்து போலீசில் புகார் அளித்தார். இச்சம்பவம் தண்டனை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது என்று அறியப்படுகின்றது. அதிக லாபத்தை உறுதி அளிக்கும் முதலீட்டு சலுகைகளில் எளிதில் ஏமாற வேண்டாம் என்று போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினர். கோவிட் தொற்று காலத்தில் பல்வேறு பண மீட்பினால் சந்தாதாரர்களின் இபிஎஃப் சேமிப்பு குறைவாக உள்ளது. இரண்டாவது நிதி அமைச்சர் தகவல். கோவிட்-19 தொற்று காலத்தில் பல்வேறு பண மீட்பு திட்டத்தினால் 55 வயதை எட்டிய இபிஎஃப் உறுப்பினர்களின் ஓய்வூதிய சேமிப்பு இருப்பு ஓய்வூதிய நோக்கங்களுக்கான போதுமான அளவீடாக பொருந்தாது. இந்த வயதை அடையும் இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் ஓய்வூதிய நிதியை பகுதியளவு அவ்வப்போது அல்லது முழுமையாக திரும்ப பெற தேர்வு செய்யலாம் என இரண்டாவது நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் கூறினார்.
வயதுக்கு ஏற்ப அடிப்படை சேமிப்பை அடைவது பங்களிப்பாளர்களின் சேமிப்பின் போதுமான அளவை குறிக்கும் மிகவும் பொருத்தமான அளவீடாகும். இது உறுப்பினர்கள் 55 வயதை அடையும் போது ஓய்வூதிய நோக்கங்களுக்காக பணம் எடுக்க முடியும் என்று அவர் கூறினார். 18 முதல் 55 வயதுடைய 7.44 மில்லியன் இபிஎஃப் சந்தாதாரர்கள் முறையான செயலில் உள்ள உறுப்பினர்களில் மொத்தம் 38.3 விழுக்காட்டினர் அல்லது 2.85 மில்லியன் பேர் ஜூலை 31ஆம் தேதி நிலவரப்படி வயதுக்கு ஏற்ப அடிப்படை சேமிப்பை அடைந்துள்ளனர். இது கோவிட்-19 தொடர்பான பண மீட்புகளின் தாக்கத்திற்கு பிறகு 2022ஆம் ஆண்டு டிசம்பரில் முறையான செயலில் உள்ள உறுப்பினர்களிடையே அதிகரிப்பு உண்மையான நிலைமையை பிரதிபலிக்கிறது. பேராக்கில் மணல் புதைப்பு விபத்தில் ஆடவர் பலி, 3 காயம். நேற்று பேராக் ஸ்ரீ இஸ்கந்தார் கம்புங் தெலுக்கெபாயாங் போதாகிரியில் ஆற்று மணல் சேகரிக்கும் பகுதியில் ஏற்பட்ட மண் புதைப்பு சம்பவத்தில் ஆடவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்ததை தொடர்ந்து 3 காயமடைந்தனர். தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அதிகாரிகள் 3 மார்பு உயரம் வரையில் இருக்கும் மணலில் சிக்கி இருந்தனர் என்றும் மற்றொருவர் சுமார் 3 மீட்டர் ஆழத்தில் முழுவதுமாக புதைத்திருந்தார் என்பதையும் கண்டறிந்தனர் என்று மூத்த செயல்பாட்டு அதிகாரி முகமது அஷ்ரப் மாட் இசா தெரிவித்தார். கடினமான மண்ணிலை காரணத்தினால் மீட்பு பணிகள் சவாலாக இருந்தன எனவும் 8 உறுப்பினர்கள் கொண்ட தீயணைப்பு குழு அகழ்வாராய்ச்சி எந்திரத்தின் உதவியுடன் தீவிரமாக பணியில் இறங்கினர் எனவும் அறியப்படுகின்றது. உயிரிழந்தவரின் உடல் காவல்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக பின்பு ஸ்ரீ இஸ்கந்தார் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. ஸ்வீடன் வரை பிரபலமான மலேசியாவின் ஐஸ் கச்சாங் வைரலாகும் வீடியோ. வெயில் காலங்கள் மட்டுமின்றி வழக்கமான நாட்களிலேயே தொண்டைக்கு இதமாக நாவுக்கு ருசியாகவும் மலேசியர்கள் மத்தியில் பிரபலமானதுதான் ஐஸ் கச்சாங் இனிப்பு பதார்த்தம். மலேசியா வரும் சிங்கப்பூர், தாய்லாந்து போன்ற தென்கிழக்காசிய சுற்றுப்பயணிகள் மட்டுமல்லாமல் ஸ்வீடன் போன்ற மேலை நாடுகளிலும் இது தற்போது பிரபலமடைந்துள்ளது. சுற்றுப்பயணமாக ஒருமுறை மலேசியா வந்த ஒரு ஸ்வீடன் இளைஞர் ஐஸ் கச்சாங் ருசியால் ஈர்க்கப்பட்டு அதன் மீது காதல் கொண்டார். அதோடு நிற்பார் என்று பார்த்தால் மனிதர் தாய்நாட்டுக்கு திரும்பி சிறிய தள்ளுவண்டியில் நடமாடும் ஐஸ் கச்சாங் கடையையே திறந்துவிட்டார். அதுவும் ஐஸ் கட்டிகளை அரைக்க பயன்படுத்தும் அதே பாரம்பரிய எந்திரத்தை கொண்டு நம்மூர் பாசார் மாலாம் சுவையை ஸ்வீடன் சாலையில் அவர் தருகிறார். அங்குள்ளவர்களும் ஆர்வ மிகுதியில் வரிசையில் நின்று இந்த மலேசிய பனி இனிப்பை சுவைக்கிறார்கள். உணவு மீண்டும் ஒருமுறை கலாச்சாரங்களை இணைக்கும் புதிய பாலமாகிறது என்பதற்கு இந்த ஐஸ் கச்சாங் கதையும் ஒரு சான்றாகும். மெல்பர்னுக்கு மல்லிகைப்பூ கொண்டு சென்ற நடிகை நவ்யா நாயருக்கு 1980 ஆஸ்திரேலிய டாலர் அபராதம். ஆஸ்திரேலியாவிற்கு மல்லிகை பூவை எடுத்து சென்ற மலையாள நடிகை நவ்யா நாயருக்கு மெல்பர்ன் அனைத்துலக விமான நிலையத்தில் 1980 அமெரிக்க டாலர், அதாவது 1 லட்சத்திற்கும் அதிகமான ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அவரிடம் 15 சென்டிமீட்டர் மல்லிகைச்சரம் கண்டுபிடிக்கப்பட்டது. மெல்பர்னில் நடைபெற்ற பொது நிகழ்ச்சியில் தனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை நவ்யா நாயர் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மலையாளி சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஓணம் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள நவ்யா ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருந்தார். பார்வையாளர்களிடையே உரையாற்றிய போது ஆஸ்திரேலியாவிற்கு மல்லிகை பூக்களை எடுத்து செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது என்ற விவகாரம் தனக்கு தெரியாது என்று அவர் கூறினார். ஆனால் அறியாமை ஒரு தவிர்க்க முடியாத காரணம் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். ஆஸ்திரேலியாவின் விவசாயம், மீன்வளம் மற்றும் வனத்துறை விதித்த அபராத தொகையை நவ்யா நாயர் செலுத்தினார். விஷக்காளானை உணவில் சேர்த்து 3 கொன்ற ஆஸ்திரேலிய பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 விஷக்காளான் கலந்த உணவை கொடுத்து அவர்களை கொலை செய்த வழக்கில் கைதான 50 வயது பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு உலகின் மிகப்பெரிய விஷக்காளானை பயன்படுத்தி வீட்டில் மதிய உணவு தயாரித்து அதனை விருந்தினர்களுக்கு வழங்கி அந்த மாது அம்மூவரின் உயிரிழப்புக்கு காரணமாகியுள்ளார். இந்த சம்பவத்தில் உயிர் தப்பிய மற்றொரு விருந்தினர் தற்போது உடல் உறுப்புகள் சேதமடைந்து மிக மோசமான நிலையில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்செயலாகத்தான் காளானை சேர்த்தேன் என்று அப்பெண் வாதிட்டாலும் நீதிமன்றம் அவர் வேண்டுமென்றே கொலை செய்ததை கண்டுபிடித்து தீர்ப்பெழுதியது.